வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிபீஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வெல்கம் சொன்னதை வச்சே எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம டேஸ்டியான, ஹெல்த்தியான அண்ட் ஈஸியான ரெசிபீஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள். வாங்க டுடே என்ன சமைக்க போகிறோம் பார்க்கலாம். சூப்பரான டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா தான் செய்ய போகிறோம். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தேங்காய் பத்தை 2 துண்டு, கசகசா ஊற வைத்தது 2 டீஸ்பூனு, ஆட்டுக்கால், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தயிர் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன், வெங்காயம் 2, தக்காளி 2, புதினா கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, பட்டை 4 பீஸு, ஏலக்காய் 2, கிராம்பு 4, பிரிஞ்சிலை 1, சோம்பு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்வதற்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சு வந்தோம். நம்ம எடுத்து வச்சுருந்த 2 மீடியம் சைஸு நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு வதங்கணும், நல்லா வதங்கணும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்மளுக்கு இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும். நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். நம்மளுக்கு இந்த வதக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட் அப்போ தான் நல்லா வரும். அதனால் நல்லா பொறுமையாக வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம புதினா கொத்தமல்லி 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் வதங்கட்டும்.
இப்போ நான் ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். நான் பாருங்கள் கேஸ் ஸ்டவ் ஸ்லோவில் தான் வச்சு வதக்குறேன். நான் இப்போ தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸு தக்காளி நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி வதங்கிடுச்சான்னு. தட்டு ஓப்பன் பண்ணுறேன். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 3 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணால் நம்மளுக்கு குழம்பும் நல்லா கலர் கொடுக்கும், அந்த பச்சை வாசனையும் நல்லா ஈஸியாக போகும், குழம்பு டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா போட்டு நம்ம அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக மைய அரைக்கணும். மைய அரைச்சி ஒரு பக்கம் நம்ம அதை வச்சுக்கலாம். முந்திரி இருந்தால் முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. நம்ம போட்ட அந்த தனியாத்தூள், மிளகாய் தூள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்து ஆட்டுக்காலை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது இன்றைக்கி இதில் இந்த சொம்பில் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. கம்மியாக இருந்தால் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டுட்டு ஃபுல் ஸ்பீடு வச்சு ஒரு 6 to 7 விசில் விட்டுக்கலாம்.
7 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் விட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் கால் நல்லா வெந்திருக்கா செக் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் வேகலை. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கால் வெந்திருந்தா நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, கோகோனட் பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிவிட்டு வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஆனால் எனக்கு கால் வேகலை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு திருப்பியும் ஒரு 2 விசில் போட போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பேஸ்ட் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுருந்த பேஸ்ட், அந்த கசகசா, சோம்பு, பொட்டுக்கடலை, தேங்காய் போட்டு அரைச்சி நல்லா மையாக அரைச்சி வச்சுருந்தேன், ஆட் பண்ணிட்டேன். இப்போது அந்த கப்புலேயே நான் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு நான் இப்போ வெயிட் போட்டுக்கிறேன். வெயிட் போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். கால் கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். ஃபுல் ஸ்பீடில் நான் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். விசில் வந்துடுச்சு. இப்போது நான் இப்போது விசில் வந்தனும் ப்ரெஷர் போயிடுச்சா பார்த்துட்டு நான் இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் நம்ம இதை மாற்றிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த ஆட்டுக்கால் பாயாவை நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி இல்லை தோசை கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.